ஹாய். காய வச்சு எடுத்தாச்சு லைனிங் எல்லாமே. இது வந்து பார்ட் 2 நான் வந்து லைனிங்கோட வீடியோ போடுறேன். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அதுலேயுமே ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதுலேயுமே வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம லைனிங் எப்போவுமே வந்து தண்ணியில் டிப் பண்ணி போடும்போது கொஞ்சம் கிராஸஸ் வரும். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி என் பையன் இன்றைக்கி என்னோடய பையன் தான் இருந்தான். ஸோ என் பையனை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா, லைனிங் எப்படி பிடிச்சிட்டு கிராஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு லைட்டாக இழுத்து நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணியுமே அதே கிராஸஸ் வந்து நீங்கள் இழுத்து எடுக்கணும். இழுத்திங்கன்னா லைனிங் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் அயனிங் பண்ணி ப்ளவுஸில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நீட்டாக அழகாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எனக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து இந்த மாதிரி இழுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ஃபோல்டாக பண்ணி நீங்கள் அயனிங் கூட பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சாலே போதும். அது நீட்டாக அழகாக வந்துடும். ஆக்சுவலி இல்லை, ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டிப் பண்ணியுமே ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும், ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அது வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும். தேங்க்யூ ஸோ